என்ன? ஏய் போர் அடிக்குதுடா. எங்கேயாச்சும் வெளியில போவோமா? எங்க போ சொல்ற? பீச். சரி அவனுங்களுக்கும் ஃபோன் அடிச்சு கூப்பிடு. அவனுங்களும் வர சொல்லு. எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். ம். சரி, சரி. டேய் என்னம்மா? என்னடா எங்கேயோ போறீங்க போல அம்மா விட்டுட்டு. அம்மா உங்க அப்பா எங்கடா வரவே இல்லை இன்னும். அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. புதுசா 3 பேர் கிடைச்சிருக்காங்க. அதனால அவரு தோட்டத்திலேயே உட்காந்து கிடக்காரு. என்னடா சொல்ற ஃப்ரெண்ட்ஸா? அது பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்மா. என்னடா சொல்ற அம்மா சொல்லு. அவன் தான் ஏதோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா நீயும் அதை நம்பி கேக்குற பத்தியா என்னன்ட்டு? இல்லை நான் என்னடா பேசினேன் லூசு மாதிரி? உண்மையை தானடா சொல்றேன். ஏன்டா எதுக்கு தேவையில்லாம அம்மாக்கும் அப்பாவுக்கும் நடுவுல சண்டையை கொளுத்தி விடுற? அது ஒண்ணும் இல்லடா. இவங்க சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. கொஞ்சம் கியூட்டா இருக்கும் பார்க்க. நல்லா இருக்கும். கொஞ்சம் என்டர்டைனிங்கா இருக்கும். அதான். ஏண்டா நானும் உங்க அப்பாவும் சண்டை போடுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாடா? எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுவ. டக்குன்னு அப்பா வந்துட்டு அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அப்பாவை பார்த்துட்டா போதும் உனக்கு. பின்ன என் புருஷனை நான் விட்டு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. சரி எந்த பொண்ணுங்கன்னு சொல்லு. அம்மா சொல்றா. அதான் உன் பாசமலர் வீட்டுக்கு வந்திருக்குங்களா 3 பொண்ணுங்க. அந்த பொண்ணுங்க தான். அவங்க தோட்டத்துக்கு போறதுக்கு பதிலா நம்ம தோட்டத்துக்கு வந்துருச்சுங்க. அதுங்கள அப்பா பார்த்துட்டு சரி வந்துட்டீங்க. மாங்காய் தானே பறிச்சுட்டு போங்கன்னு உட்கார வச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல. அந்த பொண்ணுங்க கூட தான் உட்காந்து சாப்பிடவும் செஞ்சாரு. இப்ப அந்த பொண்ணுங்க வீட்டுக்கு போயிருக்கோங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? என் அண்ணன் பொண்ணா? என் அண்ணன் பொண்ணா தோட்டத்துக்கு வந்தா? அதுல யாரு உன் அண்ணன் பொண்ணுலாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா 3 பொண்ணுங்க வந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன்ல தான் அந்த பொண்ணுங்களை நான் பார்த்தேன். பொண்ணு வீடுன்னு தான் சொன்னாங்க. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுமா. ச்சே போடா. நானே இன்னும் அவளை பார்த்தது கிடையாது. அன்னைக்கு கூட பார்த்தேன்டா 3 பொண்ணுங்க நல்லா லட்சணமா அழகா தான் இருந்துச்சுங்க. ஆனா என் அண்ணன் பொண்ணு யாருன்னு தான் எனக்கு தெரியல. அதை கேட்கவும் முடியல. ஏன்னா அவங்க தான் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களே. அப்படி மட்டும் அவங்க பேசினாங்க, அவளை தாண்டா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். மனசுல தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கஷ்டப்படுறது நீங்க தான், நான் கிடையாது. அதனால இத மாதிரி ஆசையெல்லாம் இனிமே படாதீங்க. என்ன சொல்ல வர? நான் நினைக்கிறது நடக்காதுங்கிறியா? இங்க பாருமா, உங்க அண்ணனை பத்தி உனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. வெளியில போற எங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும். அவர் யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு. நாங்க எது சொன்னாலும் அதை நீ நம்ப போறது கிடையாது. எப்படியா இருந்தாலும் இது நடக்க போறதும் கிடையாது. அதனால தேவையில்லாம உன் மனசுல ஆசையை வளர்த்துக்காத. அப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணா நீ தான் கஷ்டப்படுவ. அது பாக்குற சக்தி எனக்கு கிடையாது. அதுக்காக தான் சொல்றேன். என்னன்னு பாத்துக்கோங்க. நான் வெளியில பீச்சுக்கு வரையும் போயிட்டு வரேன். நீங்களும் வரீங்களா? ஆமாம்மா வாங்கம்மா போயிட்டு வருவோம். ஏம்மா வாங்கம்மா. சரி நானும் வரேன். போய் உங்க அத்தைக்காரிக்கு நான் போய் ஃபோன் பண்றேன். அவளையும் அழைச்சிட்டு போவோம் சரியா? அத்தைக்கு கால் பண்ண போறீங்களா? ஆமா. அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் தரமா இருக்கு. சரி ஏதோ பண்ணிட்டு போங்க. ஆனா அத்தை எதுவும் செய்யாம இருந்தா சரிதான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாடா. அழைச்சிட்டு போவோம். சரி. என்ன ரொம்ப நேரமா ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இவளுக்கு ஒரு வேலையே இருக்காது போல. காலையில இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்கா. ச்சே. என்ன போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, இவனால உட்காந்துக்கிட்டே இருக்கான். எடுக்கவும் மாட்டேங்கிறான், கட் பண்ணவும் மாட்டேங்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? அட ஐஸ்வர்யா. ஓ, அவ கால் பண்றான்னு இவ அட்டன் பண்ணாம கோவமா அப்படி மறைச்சுக்கிட்டு உட்காந்துருக்கானா? எவ்வளவுதான் இவனுக்கு நான் புத்திமதி சொன்னாலும் இவன் செய்யறதான் செஞ்சுட்டு இருக்கான். என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கவே மாட்டேங்கிறான். நம்ம எதுக்கு சொல்றோம்னு கேட்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு இது உனக்கு தப்பாதான் தெரியும். விக்ரம், என்னம்மா உங்களுக்கு வேணும்? அவதான் போன் அடிச்சுட்டே இருக்கால, எடுத்து பேச வேண்டியதானே? உங்களுக்கு தானே வேணும், நீங்க எடுத்து பேசுங்க. அவளை தயவு செஞ்சு எனக்கு போன் அடிக்க சொல்லாதீங்க. இதே மாதிரி அவ போன் அடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேல கோவமாயி அவகிட்டயே சொல்லிடுவேன் எனக்கு உன்னை பிடிக்கலன்ட்டு. என்ன இவன் இப்படி பேசுறான்? ஒருவேளை அவகிட்ட ஏதாச்சும் சொல்லிடுவானோ? ஐயோ, அப்பெல்லாம் எதுவும் நடக்க கூடாது. இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரு. நம்மளே அடிச்சு பேசிடுவோம். என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். சரி நானே பேசிக்கிறேன் விடு. ஹலோ, இது என்ன அவருக்கு போன் அடிச்சா அத்தை இருக்கிறாங்க? ஹலோ ஐஷு. சொல்லுங்க அத்தை. என்னம்மா ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கியா? ஆமா அத்தை. அவங்க எங்க? அவனாம்மா வெளில போயிருக்கான் ஒரு வேலையா. அது இல்லாம கொஞ்ச நாளா அவனுக்கு வேலை அதிகமா, அதான் தூங்கிட்டான். என்கிட்ட பேசவே முடியலன்னு ரொம்ப சொல்லிட்டு கவலைப்பட்டான். எது நான் சொன்னேனா? என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அவகிட்ட? சே, நம்ம தான் அவரை தப்பா நினைச்சுக்கிட்டோம் போல. நான் பேசுறேன்னு ரொம்ப கவலைப்பட்டார் போல. அது மட்டும் இல்லம்மா, அவனால இப்ப அடிக்கடி போனும் உன்கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவன் தான் எல்லா வேலையும் பாத்துக்கணும்ல. அதனால அவனுக்கு நேரம் இருக்கும் போது அவன் உன்கிட்ட அடிச்சு பேசுவான். அவனே கால் பண்ணுவான். நீ அவனுக்கு இனிமே கால் பண்ணாத.
அத்தை இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடா. அவன் அடிக்கடி வெளியில போற வேலை இருக்கு. போனை வீட்டுல தான் வச்சுட்டு போறான். நீ வேற ரொம்ப நேரமா அடிச்சு அடிச்சிட்டு இருக்கியா? என்னாலயும் டக்குன்னு எடுத்து பேச முடியல. அதனாலதான். ஐயோ அத்தை, இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல அத்தை. சரி, இனிமே அவரே எனக்கு கால் பண்ணட்டும். நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? அத்தாத்தன் பேசிட்டு இருக்கா? ஒருவேளை அவ மாமியார் கடிச்சு பேசிட்டு இருப்பாளோ? சரிம்மா. அப்புறம் எனக்கு வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். சரி அத்தை. ஏம்மா அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னீங்க? இங்க பாருடா, எல்லா நேரமும் ஒரே நேரமா இருக்காது. இன்னைக்கு மட்டும் நீ அவகிட்ட ஏதாச்சும் சொல்லியிருந்த, இந்த கல்யாணமே நின்றுருக்கும். இந்த மாதிரியான தேவையில்லாத வேலை பார்க்காத இனிமே. ஏன்டா இந்த அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல போ. வாங்கடி உட்காருங்க. ஆமா மேடம், யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அது அது வந்து ஏண்டி, அவ வெட்கப்படுறத பார்த்தாலே தெரியல. அவங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. அவர்கிட்ட எல்லாம் ஒன்றும் பேசல. தேவையில்லாம கலாய்க்காதீங்கடி என்ன. நான் எங்க அத்தை கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். பாத்துக்கோங்கடி, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அத்தையா? சும்மாலே இருங்கடி. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ஏமா நீ நம்ம பேய் மாதிரி வந்து நிக்கிற? என்ன ஆண்டி, ஏன் நீங்க இப்படி தலையை விரிச்சு போட்டு வந்து நிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லடி, தலை குளிக்கலான்னு பார்த்தேன். லாஸ்ட்ல பார்த்தா தண்ணி இல்ல. சரி, அதான் மோட்டர் போட்டு விட்டுட்டு வரோமேன்ட்டு போறேன். சரி, பயந்துட்டோமா? இப்பெல்லாம் வந்து இனிமே நிக்காத. நீ நல்லா அதிசயமா பேசுவ. நான் எவ்வளவு அழகா இருக்கேன். நீ பாடி என்னதானே. எனக்கு என் தலைமுடியை பார்த்து போறாம. ஆமா ஆமா. ஆனா நீங்க அழகாதான் ஆண்டி இருக்கீங்க. ஆமா சித்தி, நீங்க நல்லாதான் இருக்கீங்க. எனக்கு தெரியும்டி, நான் ஒரு பேர் அழகி. ஆமா, உலக அழகி போட்டிக்காக மிஸ் இந்தியால கூப்பிடுறாங்க, போயிட்டு வரீங்களா? இங்க பாரு, உங்க அப்பாவை மட்டும் நான் கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நான் வந்து பேரழகி போட்டிக்கு போயிருந்திருப்பேன். தெரியுமா? உன்னெல்லாம் பெற்றதுனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன். சரி சரிம்மா, அதுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்குற? சரி விடு. என்ன என் மண்டையை சூடாக்குற மாதிரியே பேசிட்டு இருக்க? போந்தானே. ஏமா நீதாம்மா இங்க வந்த. சரி, அப்ப நான் போறேன். இந்த பேதியில எடுத்து பஸ்ஸுக்கார பயலும் எங்கதான் போவானுங்கன்னு தெரியல. அப்படியே போயிடுவானுங்க. ஏமா கத்திக்கிட்டு நிக்கிற? அது ஒண்ணும் இல்லடி, நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் எவ்வளவுமே வரல பாரு. எவ்வளவு நேரமா நிக்கிறது? தெரிஞ்ச விஷயம் தானம்மா. நின்ன உடனேவா பஸ் வரும்? வருவானுங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. சரி சரிம்மா. ஆமா, நீ எப்ப வந்து அவளையில பார்க்க போற? ஏதோ கவியா அவ வீட்டுக்கு போறேன்னு சொன்ன? ஆமாம்மா, போகணும். கொஞ்ச நாள் உங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் போறேன். அவளகிட்ட கால் பண்ணி கூட இன்னும் நான் பேசல. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரி சரி, பேசிக்கோ. உன் அத்தை கூட போன் அடிச்சா. சஞ்சு இந்த பக்கம் தான் டவுனுக்கு போயிருக்கானா. அப்படி வேணா நீங்க அங்கேயே நில்லுங்க, அவனோட பைக்லயே வந்துடலாம் அப்படின்னா. பேசாம வந்துட்டா கூட நான் உன்னை அனுப்பி விட்டுறேன் பைக்ல. நான் வந்து பஸ்ல வந்துடுறேன், சரியா? ஐயோ, நானும் அவன் கூட எல்லாம் போலாமா? நான் அவன் கூடயே வரேன். இதுல என்ன இருக்கு? அவன் வந்து அழைச்சிட்டு போவான். அவன் வந்தானா அவன் கூட நீ போ. ஏம்மா, ஓவரா ஸ்பீடா போவாமா, அவன் கூட எல்லாம் எனக்கு வேணாமா, நான் அவன் கூடயே வரேம்மா. இல்ல அவன் வந்துருவான், கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் பொறுமையா நான் போக சொல்றேன் அவனை. ஏதோ அவனே வந்துட்டானே. வாப்பா, எங்க போயிருந்த? ரொம்ப நேரமா நாங்க இங்கதான் நின்னுட்டு இருந்தோம். அது ஒண்ணும் இல்லத்தா, ஒரு விஷயமா டவுன் வரையும் போயிருந்தேன். அதான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா, எங்க எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்குங்க? வீட்டுக்கு போகலையா அத்தை? இங்கேயே நின்றுட்டு இருக்குங்க. அம்மா கூட சொன்னாங்க காலைல நீங்க வரீங்கன்ட்டு. சரி, இப்ப என்ன பஸ் வரலையோ? ஆமாப்பா, பஸ்ஸுக்காக தான் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கோம். ஒரு பஸ் கூட வரல. அப்படி வந்தாலும் இங்க நிக்க மாட்டேங்கிறானுங்க, போயிடுறானுங்க. சரி, நீ வந்து இவளை அழைச்சிட்டு போ. நான் வந்து பஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் அதுல வந்துடுறேன். அத்தா, எவ்வளவு நேரமா நிப்பீங்க பஸ்ஸுக்கு? நான் அவளை அழைச்சிட்டு போயிட்டா நீங்க எப்போ வருவீங்க வீட்டுக்கு? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒன்னு ஆட்டோ புடிச்சு தரேன், 2 பேருமே வாங்க. பரவாயில்ல, அவனே ஆட்டோ பிடிச்சி தரேன்னு சொல்றான். சரி, அப்படியா இருந்தா நீ ஆட்டோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லு, சரியா? சரித்தா, நான் என்னன்னு பார்த்துட்டு ஆட்டோவுக்கு சொல்றேன், நீங்க வாங்க. சரிப்பா. பாத்தியா எவ்வளவு ஸ்பீடா போறான்ட்டு? சரி வீட்டு, அவனை எப்ப பார்த்தாலும் கரைச்சி கொட்டிக்கிட்டே இரு. என்ன, உன்கிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவான், என்கிட்ட எல்லாம் சிறுசிறுன்னு தான் பேசுவான். அவன் ஒழுங்கா பேசி நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அப்புறம் எப்படி நான் அவன்கிட்ட போய் பேசுவேன்? அவன் கூட நான் பைக்ல போவேன்? அதெல்லாம் பண்ண முடியாது போ. எப்ப பார்த்தாலும் எலியும் பூனையுமா சுத்துங்க. பாத்துக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க 2 பேருக்கும் ஒரு பூட்டு போடுறோம். ஏம்மா நீ ஏமா கிட்டாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்க? சும்மாவே இருமா. எனக்கெல்லாம் அவனை பிடிக்கவே பிடிக்காதுமா. இப்பெல்லாம் சொல்லிட்டு தெரியாத. இப்படி சொல்லிட்டு தெரிஞ்சவங்க நான் பல பேர் பார்த்துட்டேன். அதனால சுத்த கம்முன்னு இரு. நான் எது சொன்னாலும் அதை கேட்டுக்கு போட்டியா பதில் சொல்லுவீங்க.
நான் எதோ சொல்ற மாதிரி இல்ல. சரி வாங்க வீடு போய் சேருவோம். இரு அவன் வந்து ஆட்டோக்கு சொல்றேன்னு இருக்கான், நான் வரட்டும். எப்பா என்ன ஒரு சுகமா இருக்கு. எங்கேயும் வெளியில போகாம நம்ம பெட்ரூம்ல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபோன் பார்க்கறதெல்லாம் மென்டலி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. போ அதனால எங்க அம்மா எங்க போனான்னு தெரியல, வீட்டுல யாரும் இல்ல. அப்படியே அவ இருந்தா நம்ம இந்த ரூம்லயே அமைதியா உட்கார்ந்துருப்போம். அவளுக்கு நம்ம இருக்கிற மாதிரியே தெரியாது. என்ன வீட்டுக்குள்ள யாருமே இல்லை? எங்க போய் தொலைஞ்சான் இவன்? அவனுங்க வேற பீச்சுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட சொன்னானுங்க. இவன் வேற ஃபோன் அட்டன் பண்ணாம என்னதான் பண்றான்னு தெரியல. போ. அம்மா, அம்மா, மல்லியம்மா. வாப்பா என்ன இப்போ வந்திருக்க? ஏன் பூ வாங்க வந்தியா? அம்மா பூ கேட்டாளா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே, நான் என்ன எதுவுமே கட்டவே இல்லையே. அதெல்லாம் இல்லை மல்லியம்மா. அவனை கூப்பிடுறதுக்காக வந்தோம். எங்க அவன்? அவன் உங்க கூட இல்லையா? ஏன் மல்லியம்மா நீங்க வேற, அவன் காலையிலேருந்து வெளியிலயே வரல. என்னது காலையில வரவே இல்லையா வெளியில? ஆமாம்மா. ஏன் அவன் வீட்டில் இல்லையா? காலையில அவனை வெளியில சாப்பிடமான்னு கூப்பிட்டேன், வரவே இல்லை. சரி வெளியில எங்கேயோ போயிட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருக்கேன். பார்த்தா நீ இங்க தேடி வந்துட்டு இருக்க. வெளியில வந்தா கண்டிப்பா உங்க கூட தான் நிப்பான். அப்ப அவன் வெளியில வரானா அப்ப ரூம்குள்ள தான் கிடக்கணும். சரி இந்த ஏரி நான் போய் கூட்டிட்டு வரேன் அவனை. நானும் வரமா உங்க கூட? சரி வா வா. இப்ப என்ன ஒரு சுகமா இருக்கு. இந்த அம்மாவை ஏமாத்துறதுலாம் ரொம்ப ஈஸி போல. எந்த கருமாந்திரம் காலையில இருந்து பூனை தான் நோண்டிட்டு இருக்கு போல. நான் கூட அவன் வெளியில தான் போயிட்டானு நினைச்சு தொலைஞ்சிட்டேன். சே டேய் சனியா பிடிச்சவனே. ஐயோ அம்மா, அந்த பெட்ல இருந்து கீழே இறங்கி தொலைடா. ஐயோ பாவம். அம்மா நான் சொல்றத கேளுமா. அம்மா சொல்றத கேளுமா. அம்மா ஏம்மா அடிக்க வலிக்குதுமா. இந்த அந்த பூனை வச்சுக்கிட்டு ரூம்குள்ள கல்லந்து என்னதான்டா பண்ணிட்டு இருந்த? எட்டி வந்து பாத்தியாடா? எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட நீ இந்த பூனை தான் வச்சு பார்த்துட்டு இருப்ப போலடா அந்த ரூம்ல. நான் கூட சரி வெளில தான் போயிட்டு போல அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். இப்போ இவன் வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது உள்ளதான் கடந்து செத்துட்டு இருக்கன்ட்டு. சண்டாளா எதுக்குடா நீ முதல்ல வீட்டுக்கு வந்த? அம்மா நான் காலைல லேட்டா தான் எந்திரிச்சு, இப்போதாம்மா எந்திரிச்சு போனை நான் ஆன் பண்ணினேன். அதுக்குள்ள நீ வந்து பொசுக்குன்னு கண்ணத்திலே வச்சுட்ட. இங்க பாருடா, பொய் சொல்லாத. பொய்ய சொன்னேன்னு வச்சுக்கோ, தொடப்பத்தை எடுத்துட்டு வந்துடுவேன். நான் என்ன நினைஞ்சேன்னு தெரியல, தொடப்பத்தை எடுக்காம வந்தேன். எடுத்துட்டு மட்டும் வந்திருந்தாலும் வச்சுக்கோ, இன்னும் வாங்கன்னு வாங்கி இருந்திருப்பேன். போ வெளியில. சரிம்மா. நீ அவனை அழைச்சிட்டு வா. சரிம்மா. சண்டாரா என்னத்துக்குடா எங்க வீட்டுக்கு வந்த? உன்னை கூட்டிட்டு போலாம் தான். எங்க? பீச்சுக்கு போறோம், வரியா? இந்த போனை கையில தண்டா வச்சிருந்தேன், அடிச்சு கேட்க வேண்டியதானே. இப்படிதான் அம்மா கிட்ட மாட்டி விடுவியா? இங்க பாரு, சத்தியமா நான் மாட்டி விடணுங்கிறதுக்காக வரல. நான் யதார்த்தமா வந்தேன், நீ மாட்டிக்கிட்ட. சரி, காலைல இருந்து எங்க கூட நிக்காம உள்ளே கடந்தில, அதுக்கான பனிஷ்மெண்ட்னு வச்சுக்கோ. நான் காலைல இருந்து எவ்வளவு வேலை தெரியுமா பார்த்துட்டு இருந்தேன். சரி நீ வருவான்னு பார்த்தேன். சே வரவே இல்லை. நீ இதை மாதிரி ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்க, முன்னாடியே வந்து எழுத்துட்டு போயிருந்துருப்பேன். பரவாயில்ல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனிமே கரெக்டாக நடந்துக்கிறேன். சரி மச்சான், போ போ. இந்த துண்டை முதல்ல அவுத்து போடு, ஒரே கப்படிக்குது. வேற எதாச்சும் போய் மாத்திட்டு வா. நான் ஸ்கூல் வரையும் போகணும், போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா, போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. சரிம்மா. ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போகணுமா? இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எல்லாமே இருக்கு. சரி, நான் வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா மதியம் ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் எப்படியா இருந்தாலும் வரணும். சரிப்பா சரிப்பா, நீ கிளம்பு. சரிம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வந்துடுறேன் அத்தை. போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பா. இங்கதான் நம்மளும் நிக்கிறோம். நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுறானா பாரு. என்னதான் இவனுக்கு பிரச்சனைன்னு தெரியல, என்ன சிறுசிறுன்னு இருக்கானோ. சரி, நேத்தி கொடுத்த ஹோம்ஒர்க்கெல்லாம் யார் யாரும் முடிச்சு கொண்டுட்டு வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. ஐயோ டீச்சர், நான் ஹோம்ஒர்க்லாம் முடிக்கவே இல்லை டீச்சர். நானும் பண்ணல டீச்சர். நானும் பண்ணல மிஸ். மிஸ் நானும் பண்ணல. சரிடா, இப்போ எதுக்கு அழுகாத. பாத்தீங்களா உங்ககிட்ட உள்ள பிரச்சனைய? நான் தினமும் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நேரம் படிங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக்கு போட்டுட்டு நேராக விளையாட போயிடுறீங்க. ஹோம்ஒர்க் எதுக்குடா உங்களுக்கு கொடுக்குறோம்? உங்களை கஷ்டப்படுத்துகிறோங்கிறதுக்காகவா? இல்லை, நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக தான் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்து எழுதுறதுனால என்ன பயன்? புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறது யாரு? நான் நீங்களா?
மீன்ஸ் டைம் கிடைக்கல. டைம் இல்லையா? டிவி பார்க்க டைம் இருக்கு, விளையாட டைம் இருக்கு, அரை மணி நேரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா? ம், இது 3rd ஸ்டாண்டர்ட் தான். இதுக்கே நீங்கள் வந்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. மேலே உள்ள கிளாஸ்க்குலாம் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போவே பழகிக்கணும். இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு போனதும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, ஹோம்ஒர்க் முடிங்க, அதுக்கப்புறம் தான் விளையாட போகணும். சரியா? இனிமேல் ஹோம்ஒர்க் முடிக்காமல் வந்தீங்கன்னா நேரம் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நோட் போகும். ஓகேவா? எனக்கு தெரியும் நீங்களாம் ரொம்ப நல்ல பசங்கன்ட்டு. இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டீங்கன்னு உங்களை நான் நம்புகிறேன். இனிமேல் செய்ய மாட்டீங்களே, சரியாக ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவீங்களே? சரி, புக்கை எடுங்க. ஓகே மிஸ். ஹாய், சார் வந்திருக்காரு. குட் மார்னிங். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக போயிட்டு இருக்கு சார். நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறோம் சார். குட். ஐயோ, இவரே இங்கே வந்திருக்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரியா. கிளாஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே ரியா. ஆஃப்டர்நூன் 12 o'clock டீச்சர் மீட்டிங் வச்சுருக்கேன். அதனால் எல்லோரும் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்துருங்க. ஓகே சார். ஓகே, நீங்கள் கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள், நான் போகிறேன். சரி சார். என்னாச்சு திடீர்னு மீட்டிங் வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு? சரி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெல்ல அடிச்சிடும். எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நல்ல பிள்ளையாக வந்து உட்காந்துருக்கணும். ஓகேவா? ஓகே டீச்சர். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.